கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையாக இருக்க ஆண்டவர் தந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் பார்த்தீங்கன்னா பின்னால் தெரிகிற மேப் என்னவென்றால் உலக நாடுகளுக்கான ஒரு மேப்பாய் காணப்படுகிறது. உலகத்தில் உள்ள சகல கண்டங்களும் சகல நாடுகளின் பெயர்களும் காணப்படுகிறது. ஆண்டவர் இதை எனக்கு தந்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு தெரியாத பெயர்கள் நிறைய நான் இப்போ கற்றுக்கொண்டேன். ஆமேன். தேசத்துக்காய் ஜெபிக்கும்படியாய் ஒரு ஆவலுள்ள என இருதயத்தை ஆண்டவர் தந்தான். தேசத்துக்காய் அழிந்து போய் ஆத்துமாக்களுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் அதுபோல் இப்படி இந்த மேப் எனக்கு கிடைத்தது பாருங்கள். அதில் இன்னும் எனக்கு தெரியாத பெயர்கள் நான் பார்க்கும்போது அப்போ உலகத்திலே என்னென்ன காரியம் காணப்படுகிறது என்பதை ருசித்து பார்க்க முடிகிறது. ஆமேன். அதே போல் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லா மனுஷருக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது தேவனுக்கு முன்பாய் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் நன்மையும் பிரியமான ஜெபமாய் காணப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. குறிப்பாய் நாம் இப்போது இந்திய தேசத்திலே வருகிற இந்த மாதங்களிலே எலெக்ஷன் வரப்போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும்படியான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நாம் குறிப்பாய் ஹல்லேலூயா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்த்தால் தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அதிலே செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, அப்போ அதில் எழுதப்பட்டிருக்கிறது உன்னதமான தேவன். அப்போ உயர்ந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷருடைய ராஜ்யம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்போ ஆட்சி செய்வது ஆண்டவர் தான். ஆமேன். ஹல்லேலூயா. உன்னதமாக மனுஷருக்கு ஆண்டவர் ராஜ்யம் தந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வது கர்த்தர் தான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உன்னதமான தேவன், பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. ஆமேன். மனுஷரின் ராஜ்யத்தில் மனிதர் ஆளும்படியை வைத்தால் கூட மனுஷர் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறது கர்த்தர் தான். ஆமேன். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். தேசத்திலே நன்மைகள் பயக்க வேண்டும் என்றால், நன்மை ஆசீர்வாதமான காரியங்கள் கடந்து வந்தால் பரலோகத்திலிருந்து மட்டும்தான் கடந்து வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது அடுத்த வார்த்தை, தமக்கு சுத்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். ஆமேன். அப்போ ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கு இன்றைக்கு பல பேர் அதிகாரியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய முதல்வர்கள் காணப்படுகிறார்கள், சிஎம் முதல்வர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள், மந்திரிமார்கள் காணப்படுற ஒவ்வொரு அதிகாரமும் அப்போது அதிகாரியாய் வைத்திருக்கிறது கர்த்தர் தான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ தம்முடைய சித்தத்தின் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். அப்போ நம்ம இந்திய தேசத்தின் ஹல்லேலூயா நல்ல ஒரு தலைவர் கிடைக்கும்படியாய் தேவன் நியமிக்கிற ஒரு தலைவர், தேவன் நியமிக்கும்படியாய். ஆமேன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு சுத்தமானவனே அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று. ஆண்டவருக்கு சுத்தமானவனே தேவன் நம் இந்திய தேசத்திலே அதிகாரியாக்கும்படியா நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவனே உமக்கு சுத்தமானவன் எங்களுக்கு அதிகாரியாய் வர வேண்டும். ஆமேன். தேசத்திலே அதிகாரியாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சுத்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். ஹல்லேலூயா. நாம் குறிப்பாய் பார்த்தால் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது போல, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஆமேன் ஹல்லேலூயா
நாம் செலுத்துவதுனா என்ன? அமைதலுள்ள ஜீவனம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேசத்திலே பாருங்க நல்லொழுக்கம் உண்டாகும். நான் அதற்காக ஜெபிக்கும் போது தேசத்திலே ராஜாக்களுக்காய் நல்ல தலைவர்களுக்காய் ஆண்டவரே இப்போது நியமித்திருக்கிற தலைவர்கள், இப்போது காணப்படுகிறவர்கள், இனி ஆண்டவரே அப்போ புதிய தலைவர்கள் தரும்போது ஆண்டவர் ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் தேவனுக்கு தேவைப்படுகிறது. பரலோகத்துக்கு நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு. ஆமென். தேசம் அமைதலாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் போகிற சபை ஜெபிக்கிற சபையாய் காணப்பட வேண்டும். தேசத்துக்காய் துறப்பில் நிற்கிற சபையாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டவர்கள், உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள். ஆமென். தேசத்துக்காய் ஹல்லேலூயா நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும்போது ஹல்லேலூயா அதே 1 தீமோத்தேயு 2:3 சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் காணப்படுகிறது. அப்போ தேவனுக்கு முன்பான நன்மையான ஒரு ஜெபம், ஆமென், பிரியமான ஒரு ஜெபம், தேவன் விரும்புகிற ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்யும் போது என்ன செய்வார் பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவர், சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எல்லா மனுஷரும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்ளப்படும். இந்த நாள் இந்திய தேசத்திற்காய் நாம் ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. தேவன் எல்லா மனுஷரை ரட்சிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. எனக்கு பின்னால் காணப்படுகிற இந்த மேப் உலக கண்டங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள அனைத்து கண்டங்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது, தேசங்களுடைய பெயர்கள் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் என் ஆண்டவர் என்ற இருதயத்தில் வெளிப்படுத்தினபடி தேசத்துக்காய் துறப்பிலே நிற்கும்படியாய் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று. அப்போ இந்த மேப் கிடைத்த பிறகுதான் பாருங்க நிறைய பெயர்களை எனக்கு இப்பதான் தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் நிறைய இப்படி ஒரு பெயர் உண்டு. அந்த தேசத்தின் பெயரை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தும் போதே அது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திலே பூமியிலே நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தின் நன்மைக்காய். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியா, சாத்தானுடைய ராஜ்யம் நிர்மூலமாகி போகணும், சாத்தானுடைய கிரியை தகர்க்கப்பட்டு போகணும். தேசத்திலே பாவத்தையும் சாபத்தையும் சத்ருவின் கிரியைகளையும் ஆமென் தரித்திரத்தையும் வஞ்சகத்தையும் பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஹல்லேலூயா தேசத்துக்காய் துறப்பிலே நிற்கிறவர்களாய் நாம் எழும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதனால் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்துக்காய் தேவனே, எங்கள் இந்திய தேசத்தின் கர்த்தாவே இயேசுவே அப்பா, இந்த எலெக்ஷன் வரப்போகுது ஆண்டவரே, நல்ல தலைவர்கள் நீங்கள் எழுப்பி தரணும். நீர் கர்த்தாவே எங்களோடு சொன்னது போல தானியேல் ஆண்டவரே இயேசப்பா, தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல உன்னதமான தேவன் மனுஷரை ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக்குங்கப்பா. உமக்கு சித்தமானவனை அதிகாரியாய் மாற்றுவீராகப்பா. உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தம் தேசத்திலே நிலைநிறுத்தப்படட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்துகிற தேசத்து ஜனத்தை ஆதரிக்கிற கர்த்தாவே உங்க ராஜ்யம் வரும்படியா நீர் அதிகாரத்தில் அதிகாரியாய் மாற்ற போகிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபத்தை கேட்டபடியா நன்றி தகப்பனே, ஆசீர்வதித்தபடியா நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you. God bless you.